ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் வேதத்தின் மூலியமா தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் அது என்னவென்றால், அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த வார்த்தையை யாருக்கு எந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம மேல இருக்கிற வசனத்தை வாசிப்போமானால், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். ஸோ துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் சொல்லும் பொழுது நான் ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ என்னோட துன்மார்க்கத்தினால எனக்கும் மற்றவருக்கும் என்னால் பாதிப்பு தான் உண்டாகுது. ஸோ அந்த மாதிரி வழிகளை விட்டு, அந்த மாதிரி பாவமான காரியங்களை விட்டு திரும்ப வேண்டும் சொல்லி பதில் சொல்லுங்க. ஸோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம். இப்போ பிரிட்ஜு கட்டுறாங்க, அந்த பிரிட்ஜோட வேலை வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ அந்த பிரிட்ஜு கம்ப்ளீட் ஆகாதனால நம்ம அந்த பிரிட்ஜில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், பள்ளத்தில் தான் போய் கீழே விழுவோம். ஸோ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டேக் டைவர்ஷன் சொல்லி வேறு வழியாக போகணும்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து டேக் டைவர்ஷன் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமான காரியத்திலிருந்து இந்த பாவமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் டேஞ்சர்ல, ஒரு பள்ளத்துல, ஒரு மரணத்துல போய் நான் விழக்கூடாத படிக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்துல திரும்புங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. ஸோ அப்படி நான் என்னோட பாவத்தெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அறிக்கையிட்டு அதை நான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாக நம்மை மன்னிக்க ஆண்டவர் உண்மையும் நீதியுமா இருக்கிறார். ஸோ நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியாத படிக்கு பிசாசானவன் நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டியான ஃபீலை கொடுப்பான். ஸோ ஆண்டவர் ஒன்று மன்னிக்க மாட்டாரு, ஆண்டவர் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டாரு அப்படி சொல்லி பல காரியங்கள் நம்மளை சுற்றி நம்மளுடைய சின்னங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். ஸோ அவன் சொல்றது எல்லாமே போய் நான் ஆண்டுடைய சமூகத்தில் என்னோட பாவத்தை அறிக்கையிட்டு நான் ஆண்டுடைய சமூகத்தில் நான் திரும்பும் பொழுது தேவன் என்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதனால தான் அவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்றேன். ஸோ என்னுடைய வழியையும் என்னுடைய நினைவுகளையும் நான் ஆண்டவருக்கு நேராக நான் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சரியான பாதையில தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஸோ இன்னொரு 9வது வசனத்தில் அழகா சொல்றாரு பாருங்க, பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கோ ஸோ அதை விட காட்டிலும் ஆண்டவருடைய நினைவுகள் வழிகள் அவ்வளோ பெருசா இருக்கு. அப்போனா தேவன் இதில் எவ்வளவு பெரியவர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் காட்டுகிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சரியான பாதையில நடத்த உண்மையும் நீதியுமா இருக்கிறார்.